கண்ணீர் விட்டு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, வீடியோ கால் பண்ணி என்கிட்ட பேசினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை பேருமே வந்து திமுக போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஓட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க என் கூட தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டுகள் அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்குது, எங்களுக்கு வந்து வழக்குகள் போட்டுருவோம்னு சொல்கிறாங்க, புட்டப் கேஸ் போட்டுருவோம்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு பல பேர் வந்து திமுகவால் மிரட்டப்பட்டு அந்த திமுக கட்சியில் கூட்டிகிட்டு போய் ஒரு சால்வை தான், அவங்களுக்கு எந்த பொறுப்புகளும் வழங்கப்படாது, ஒரு சால்வையை போட்டு ஏன் இதே தாம்பரம்ல நடக்கல. 70 ஆண்டு கட்சிகள் திமுக நடக்குது, 70 ஆண்டு கட்சியால அதிமுக நடக்குது சார். நீங்க மாற்று அரசியல் சார், நீங்க மாற்று அரசியல் கொடுக்கணும்னா அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சார், இந்த தெளிவுகள் இல்லாதவங்க பிரச்சனை பண்ணுவாங்க சார். தெளிவு ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனை அமைதியா படி. ஏன் அப்படி? சவுக்கு சங்கர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டாருன்னு சொன்ன ஊடகம் தானே இது. அவர் போய் கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தாரா சொல்லுங்க? அவர் மேல கஞ்சா அது ஒரு ஊடகத்துல ஒரு ஊடகம் நடத்தி அந்த ஊடகம் மூலியமாக திமுகவை எதிர்த்து பேசின ஒரு காரணத்தினால இன்னைக்கு அவருக்கு இவ்வளவு துயரங்கள் நடந்திருக்கு. நேற்று அவங்க அடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலை, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து நாளைக்கு ஆட்சி கட்டில் அமரல அப்படின்ற ஒரு சூழல் வரும்பொழுது அத்தனை நிர்வாகிகள் மேலும் சரி எங்கள் மேலே வந்து பொய்யான வழக்குகள் பாயும், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் போகும். அது எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, மக்களாகிய உங்களுக்கும் கண்டிப்பாக யாருக்குமே பாதுகாப்பு இருக்காது. அடுத்தது இந்த பர்சன்டேஜை வச்சு அவங்க பயத்தில் ஃப்யூச்சரில் வரக்கூடிய நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னெச்சரிக்கையாக இப்பயே முழு ஊழலில் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தடுத்து அவங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இருக்காது. மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். மக்கள் தெளிவான முடிவு என்ன எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு தடவை இந்த வாய்ப்பை தவற விட்டால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்கிட்ட துறைமுகம் தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த கடந்த மாதம் மட்டுமே ஒரு 3 பேர் வந்து அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1300 பேரை மிரட்டி திமுகவில் போயிட்டு இணைச்சிருக்காங்க. IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு கள நிலவரங்கள்லாம்? தாவேகா தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க, நாங்க ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ட்டு. தேர்தலுக்கு முன்னாடியில இருந்தே பேசிட்டு வராங்க. தேர்தல் நெருங்கிருச்சு, உங்க தலைவரும் பிரச்சாரங்கள் ஈடுபடுறாரு. மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு சார் இருக்கு? கடந்த இன்டர்வியூலலாம் நான் என்ன சொல்லியிருந்தனோ அதை விட இன்னும் பன்மடங்கு உத்வேகத்துடன் எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு இந்த தேர்தலில் இது வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவம் கொண்ட ஒரு தேர்தலாக இருக்கும் அனைவருக்குமே. ஏன்னா ஒரு புது கட்சியை தொடங்கி இவ்வளோ இளைஞர்கள் பட்டாளத்துடன் இந்த தேர்தலை வந்து இவ்வளோ ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களை எதிர்த்து இந்த தேர்தலை வந்து கொண்டு போயிருக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, மற்ற கட்சியினர்லாம் பார்த்தீங்கன்னா பல அனுபவங்களை கொண்டு பல பிரச்சனைகள், அந்த தேர்தலை எப்படி சந்திக்கணுன்ற அந்த நுணுக்கங்கள் எல்லாமே கற்றறிந்தவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இதுதான் முதல் தடவை இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நியூஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பல தொகுதிகளில் பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு, ஆளுங்கட்சியினரால் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நியூஸ். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க வந்து ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தியிருக்கிறாங்க. அங்கே டாக்டர் பிரபுன்றவர் ஒரு வேட்பாளராக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தபால் ஓட்டுகள் மூலியமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு போட வேண்டிய ஓட்டை அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு சொல்லியும் அதை வந்து காங்கிரஸுக்கு டிக் பண்ணி அனுப்புறதா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல தொகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அதை எதிர்கொண்டு நல்ல சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதிகபட்சம் பார்த்தா ஒரு வார காலம் தான் இருக்குது. தேர்தலில் எல்லாரும் என்ன முடிவுன்றது தெரிஞ்சிடும். சார், நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பெரிய ஜாம்பவான்களோட மோதுறோம், நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, தாவேகாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா திமுக மேலே பழிய போட்டுடுறாங்க. அங்கே ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது என்ன எதுன்றது தெரியாமல் எது பண்ணாலுமே திமுக தான், என்ன நடந்தாலும் திமுக தான்ன்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து தாவேகாவினர் முன்வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் பாட்டில் வீசப்பட்டது, அது அங்கு வேறு ஒரு காரணத்தினால வீசப்பட்டது, அதற்கு அவர் வேறு விதமான காரணங்கள்லாம் சொன்னார். இப்படி எதுனாலுமே திமுக திமுகன்னு சொல்கிறது சரியானதா? சார், இப்போது ஆளும் கட்சியில் இவ்வளோ நாள் இருந்தது திமுக. வில்லிவாக்கத்தில் அப்படி ஒரு சம்பவம் ஏற்படுது அப்படின்னும் பொழுது அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி இருக்குது. அப்போது வில்லிவாக்கம் தொகுதி அவருடைய, அதாவது அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களுடைய தேர்தல் பணிமனையை முடக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த பணிமனையை இன்றைக்கி மூடப்பட்டிருக்கு. இப்போது இந்த பணிமனையை மூடுறது, இந்த பாட்டில் போடுறது, இது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
திமுகவை மட்டும்தான் நம்ம காரணம் சொல்லணும்னு கிடையாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து காவல்துறையால வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு தான் வந்து அந்த பாட்டில் சம்பவத்தை எடுத்துக்கலாம். பணிமனை விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்னைக்கு ஆதங்கத்தோட அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போதே சொல்றாரு, இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்தது தான், இதெல்லாம் நடக்கக்கூடியது இயல்பு தான். 100 மீட்டர்ல அதே இடத்துல திமுக அலுவலகம் இருக்கு. 100 மீட்டர்ல எத்தனையோ திமுகவுடைய பணிமனைகள் இருக்கு. நம்மளுக்கே தெரியும் ரூல்ஸ் படி 200 மீட்டருக்கு தாண்டி தான் பணிமனைகள்லாம் அமைக்கணும்னு சொல்லி. இன்னைக்கும் அலுவலகம்லாம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அது தமிழக வெற்றி கழகமா இருந்தா மட்டும் உடனடியாக வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்தும் சரி, இல்ல கார்ப்பரேஷன்ல இருந்தும் சரி, பல்வேறு எந்தெந்த வகையில எல்லாம் இன்னல்கள் கொடுக்க முடியுமோ அதன் மூலியமா இன்னல்கள் கொடுத்து மூடப்படுகிறது. அப்ப இதை வந்து எந்த பார்வையில் நம்ம எடுத்து பார்க்க முடியும்? அதே அதிமுகவை கூட இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. அவங்க அதிமுகவை பத்தி எந்த அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுடைய முதல் குறிக்கோள் எதிரியா வந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கேட்குற கேள்விக்கு திமுகன்றதை மட்டும் தான் நாங்கள் குற்றச்சாட்டாக சொல்ல முடியும். ஏன்னா எல்லா தொகுதியிலையும் எடுத்துக்கோங்க, எல்லா தொகுதியிலையும் நிர்வாகிகளுக்கு மிரட்டல் வருது. தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா சொல்றேன், எல்லா தொகுதியிலும். நேத்து எங்க தலைவரே வந்து ஒரு அறிக்கையை விடுறார். என்னது? தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் பெண்களுக்குமே பாதுகாப்பு கிடையாது, தொடர்ந்து திமுக நிர்வாகிகளால் மிரட்டல்கள் வருது, அந்த மிரட்டல்களை காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இப்படின்லாம் சொல்லி தொடர்ந்து அறிக்கைகள் விடுறோம். எவ்வளோ காவல்துறையை நம்ம நாடி சொல்கிறோம். இருந்தாலும் தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே எல்லா தொகுதிகளிலுமே திமுக நிர்வாகிகளால் பல பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்குது, எதிர்கொண்டு தான் இருக்கிறோம். என்னிடம் கிட்டத்தட்ட 100கணக்கான ஆதாரம் உள்ளது. ஏன் தொகுதியில் மட்டும் கடந்த மாதம் வச்சுக்கோங்க 3 தடவை எங்கள் மேலே கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. வெறும் நான் சொல்லக்கூடியது வெறும் துறைமுகம் தொகுதியில் மட்டும் 100கணக்கான காவல்துறையினர் என்னை கைது பண்ணி வண்டியில் ஏற்றி சிட்டி ஃபுல்லாக வந்து உலாவி இருக்கிறாங்க. நான் வந்து என் பேரில் எந்த ப்ரீவியஸ் கேஸ் எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு போலீஸ் இதில் போய் பார்த்தாலும் தெரியும், போர்ட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும், என் மேலே எந்த கேஸும் கிடையாது. நான் அக்யூஸ்டு கிடையாது. என்ன வண்டியில் வச்சுக்கிட்டு சிட்டி ஃபுல்லாக சுற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஒரு 100கணக்கான போலீஸ், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்கிட்ட துறைமுகம் தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த கடந்த மாதம் மட்டுமே ஒரு 3 பேர் வந்து அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1300 பேரை மிரட்டி திமுகவில் போயிட்டு இணைச்சிருக்கிறாங்க. மிரட்டி இணைய வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த 1300 பேரை போய் நீங்க இணைய வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 1300 பேர் உதயசூரியனுக்கு ஓட்டு போட போறாங்களா? கிடையாது. அவங்களுடைய ஓட்டு கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான், விசில் சின்னத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள் அதை தெரிஞ்சுக்கும் பொழுது மிரட்டி தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஊர் மக்கள் அதை இவங்களெல்லாம் மிரட்டி தான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு தெரியும். மிரட்ட முடியும்? இது ஜனநாயக நாடு, எப்படி மிரட்டி ஒருத்தவங்களை இந்த கட்சியில சேர்க்க முடியும்? ஜனநாயக நாட்டுல இன்னைக்கும் வந்து பொருளாதார ரீதியா கீழ்த்தங்கி இருக்கிறவங்களும் சரி, வட சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை பிழப்பில் கை வைக்கும் பொழுது அவங்களுக்கு வேற வழியே தெரியாமல் அவங்க போகிறாங்க. எத்தனை பேருடைய கதறல்கள் என்னுடைய ஃபோனில் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. கண்ணீர் விட்டு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, வீடியோ கால் பண்ணி என்கிட்ட பேசினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அத்தனை பேருமே வந்து திமுக போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஓட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க என் கூட தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டுக்கு அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் விசில் சின்னத்துக்கு தான் போடுவோம். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்குது, எங்களுக்கு வந்து வழக்குகள் போட்டுருவோன்னு சொல்கிறாங்க, புட்டப் கேஸ் போட்டுருவோன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு பல பேர் வந்து திமுகவால் மிரட்டப்பட்டு அந்த திமுக கட்சியில் கூட்டிகிட்டு போய் ஒரு சால்வை தான், அவங்களுக்கு எந்த பொறுப்புகளும் வழங்கப்படாது, ஒரு சால்வையை போட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு பேப்பரில் கொண்டு வந்துடுறது. அதை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க வந்து திமுகவில் இணைந்தனர் இப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து இந்த தேர்தலில் எல்லாருமே வந்து திமுகவுக்கு தான் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குவதற்காக அவங்க செய்யக்கூடிய செயல் திட்டங்கள் இது. அஜித் ஆக்னல் வந்து திமுகவில் மிரட்டப்பட்டு தான் சேர்ந்தாங்க, அப்படி எடுத்துக்க முடியுமா? தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இப்போ இந்த பொறுப்புகள் தரல, பதவிகள் தரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேற்று கட்சியிற்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு கட்சியில் வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து கடுமையான உழைப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் அவங்களோட கடுமையான உழைப்புக்கு பின்னால் பல உட்கட்சி விவரங்கள்லாம் இருக்குது. அதாவது கட்சியுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், கட்சிக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும், கட்சிக்கு சில விஷயங்கள் அவங்க செய்யறாங்க உண்மையா இல்லையா, அதாவது ஒருத்தங்க உண்மையா இல்லைன்றதை விட கட்சி தலைமை சொல்லக்கூடியதை கட்டுப்பட்டு செயல்படணும் சார். கட்சிக்கே நான் இவ்வளவு கட்சி பணியை செஞ்சேன், இந்த மாவட்டத்தை என்னோட முகமா மாத்தி அஜித் ஆக்னல் மாதிரி எல்லாருமே அப்போ கட்சியை எதிர்த்து இறங்கிட்டாங்கன்னா அப்போ என்ன மாதிரி சூழ்நிலை ஏற்படும்? அவங்க வந்து ஒரு தப்பான முன் உதாரணமா போகக்கூடாது. இப்போ அவங்களோட உழைப்பை யாருமே இங்க குறை சொல்லலை. அவங்க உழைப்பை பத்தி எங்க தமிழக வெற்றி கழகத்தில் யாரை கேட்டாலுமே ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அதே தலைமை சொல்லும் பொழுது தலைமைக்கு சில விஷயங்களை கட்டுப்பட்டு செயல்படணும் அப்படின்றது தான் வந்து, அதாவது ஒரு அடிப்படை நாகரிகமான ஒரு விஷயம்.
தலைமை சொல்றத மீறி ஒரு விஷயத்தை நம்ம செயல்படும் பொழுது தலைமை எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். நாகரிகன்றதை தாண்டி இப்போ ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. அவர் என்ன மாதிரியான கட்சி பணிகளை செஞ்சாரு, கட்சிக்காக அவர் என்னெல்லாம் தியாகம் செஞ்சிருக்கிறாருன்ற ஒரு கேள்வி எழும்புதுல. அப்ப கம்பேர் பண்ணும்போது ஏன் நடிகருக்கு கொடுத்திருக்காங்க, காமெடி நடிகருக்கு அவருடைய நெருங்கிய நண்பருக்கு தான் கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டும் அல்லாமல் கிட்டத்தட்ட 106 வேட்பாளர்கள் வந்து மாற்றுக் கட்சியில இருந்திருக்கிறாங்க. 48 மணி நேரத்துல இந்த காங்கிரஸ்ல இருந்து முந்தா நாள் வெளியே வந்தாங்கன்னா இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு சீட்டு கொடுக்குறாங்க. அது மாதிரி பல நிர்வாகிகள் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் என்ன நிலவரங்கள். நீங்களும் மாநில அளவுல வழக்கறிஞர் இதுல பொறுப்புல இருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க மையப்படுத்தி பார்க்கணும்ல. இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குது. இது ஈஸியா கடந்து போயிடக்கூடாதுல்ல. கட்சி நிர்வாகிகளுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கல, மாற்றுக் கட்சியினர்லேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கட்சியில் உழைச்சவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் கொடுத்துருக்கிற மாதிரி எங்கேயுமே கொடுத்துருக்க முடியாது சார். ஏன் நான் அதை ஒரு சின்ன உதாரணமாக நான் சொல்கிறேன். அதாவது பிஜேபியில் அண்ணாமலைக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு யாராவது கேள்வி கேட்குறீங்களா? ஏன் வந்து அமர் பிரசாத் ரெட்டி கொடுக்கல, ஏன் வந்து எஸ்ஜி சூர்யா அவர்கள் கொடுக்கல? இவங்களாம் வந்து பிஜேபியோட தெரிந்த முகங்கள், அடையாளமானவர்கள், முன்னாள் தலைவர்கள். இல்லை உதாரணம் சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு வந்து யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உழைக்காத ஒருத்தருக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க, தமிழக வெற்றி கழகத்தில் புதுமுகங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. நான் இன்னைக்கு அதுக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவுபடுத்துகிறேன். ஒரு தலைமை வந்து இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொகுதியில் இன்னாரை நிறுத்தினால் நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கும் சரி நிர்வாகிகளுக்கும் சரி அது ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையாக அமையும், இவங்களால வந்து இவர்களை எதிர்கொண்டு நிற்க முடியும்ன்ற ஒரு சூழல் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலமா தேர்வெடுத்த வேட்பாளர்கள் தான் இத்தனை பேருமே தவிர்த்து இன்னைக்கு ஊடகங்கள் வந்து ஒவ்வொரு வேட்பாளர்களையும் வந்து பின்னாடி குறை சொல்வதோ இல்லை அவங்கள வந்து தகுதியற்றவர்கள்னு சொல்றதோ இல்லை இவங்க வந்து நம்மளுடைய இப்போ ஒரு உதாரணம் என்னன்னா நம்மளுடைய கட்சிக்குள்ளேயே வந்து இந்த வேட்பாளர் வந்து நம்ம ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி பல பேர் போராட்டம் பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்சிகளில் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும் தான் நடக்குதா? ஏன் இதே தாம்பரம்ல நடக்கும் சார். இதே தாம்பரம்ல நடக்கல. 70 ஆண்டு கட்சிகள் திமுக நடக்குது, 70 ஆண்டு கட்சியான அதிமுக நடக்குது சார். நீங்க மாற்று அரசியல் சார், நீங்க மாற்று அரசியல கொடுக்கணும்னா அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்த்துட்டு வரணும். தெளிவுகள் இல்லாதவங்க பிரச்சனை பண்ணுவாங்க சார். தெளிவு ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனை அமைதியா படி. ஏன் அப்படின்னா எல்லா கட்சிக்கும் இயல்பான விஷயம். அது ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க? ஏன்னா நீங்க தான் மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க, மற்றவங்களோட நாங்க வேறு மாதிரி திகழ்வோம்னு சொல்றீங்க. அது எங்களுடைய அப்படி பார்த்தாலும் மாற்று கட்சியினராக எதிர்பார்த்து நாங்க வரும்னாலும் அப்ப மாற்று கட்சியினர்களும் வந்து அவங்க எல்லாருடைய செயல்பாடுகள்னால எல்லாரும் அதிருப்தியில் இருக்கும்போது அவங்க வந்து என்ன பேட்டி கொடுக்குறாங்க? ஒரு உதாரணத்துக்கு எடுத்து ஸ்டார் கேட்டகரி 2 தொகுதி எடுத்துக்கலாம் சார். ஒரு தொகுதி வந்து இப்போ டி நகர் எடுத்துக்கலாம், ஸ்டார் தொகுதின்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ இன்னைக்கு அவருடைய மகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அங்க வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் போட்டியிடுறாரு. அங்க வந்து சக்தி ஈஸ்வரன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவரும் பார்த்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய பேரும் செல்வாக்கும் உடையவர், நிறைய நலத்திட்ட உதவிகள். அவரும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு திமுகவோட தான் எங்களுக்கு மிகப்பெரிய போட்டின்னு நினைச்சோம். சில தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்டார் தொகுதியிலேயே திமுக வந்து எங்களுக்கு போட்டியாவே தெரியல. இப்போ அங்க போய் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கும் போட்டின்ற மாதிரி ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா திமுக அந்த இடத்துல கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ வந்து சப்போர்ட் கிடையாது. சிட்டிங் எம்எல்ஏ சொல்லிட்டாரு அவர் வந்து மக்களுக்கு நிறைய மாமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அநியாயம் பண்ணியிருக்கிறாரு, அவரை போய் நான் ஆதரிச்சு மக்களை ஏமாற்ற விரும்பல, மக்களுக்கு துரோகம் பண்ண விரும்பல, அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எங்க பொதுச் செயலாளர் அங்க வெற்றி பெறுவது இன்னைக்கே உறுதியாயிருச்சு. காரணம் எங்களுக்கு போய் போட்டியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக நினைச்ச திமுக இல்லாம அதிமுக நபர்கள் தான் அவங்களாவது ஓரளவுக்கு இருக்கிறாங்க. திமுக சுத்தமா எந்த ஒரு ஆதரவும் மக்கள் சைடுல இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் எங்களுடைய வெற்றி எப்படி ஒரு ஸ்டார் கேட்டகரின்னு பார்த்தா டி நகர்ல வந்து கன்ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி இந்த சிட்டியை விட்டு அவுட்டர்ல எங்கன்னா எடுத்துக்கோங்களேன். இப்போ தேனி போடி நாயக்கர் எடுத்துக்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஓபிஎஸ் நிறுத்துறாங்க, அது பெரிய ஸ்டார் தொகுதின்ட்டாங்க. ஓபிஎஸ் நிறுத்தி ஓபிஎஸ் மக்கள் மத்தியில் இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு பேர் எடுத்திருக்கிறார்? கிட்டத்தட்ட துரோகின்ற பட்டத்தோட வாழ்றாரு. கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமா? அதுவும் அந்த அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு முன்னாள் முதலமைச்சராக தமிழகத்துக்கே இருந்தவர், அவர் கட்சியில இருந்து கூட டீசெண்டாக நான் விளைவிக்கிறேன்னு சொல்லணும். இல்லை மாற்று எந்த கட்சிக்கு கூட போயிருந்தாலும் மக்கள் யாரும் தவறாக பேசியிருக்க மாட்டாங்க. அவர் போய் திமுகவில் இணைஞ்சது இன்னைக்கு எல்லா மக்கள் தமிழ்நாடு ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தின ஒரு விஷயம். கண்டிப்பாக அவருக்கு அங்கே ஓட்டு விழுமான்னு கேட்டால் அங்கே சுத்தமாக அவர் காலி. அதாவது டிஎம்கேன்றது அந்த போடி நாயக்கர் அந்த ஊர்லேயே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா நாராயணசுவாமின்னு ஒருத்தர், நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் பிரகாஷ், இவங்க 2 பேருக்குள்ள தான் அங்கே பெரிய போட்டிகளை நிலவுது. எங்களுடைய இந்த ஸ்டார் தொகுதிகள் எல்லாத்தையுமே நாங்கள் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல இப்பயே வந்து திமுகவுடைய தோல்வியை எங்களால் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து பார்க்க முடியுது. எங்களுடைய ரிப்போர்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சொல்லுவாங்க தம்பிங் மெச்சாரிட்டின்னு சொல்லுவாங்க. தம்பிங் மெச்சாரிட்டி அப்படின்னும் பொழுது
நாங்க கிட்டத்தட்ட ஒரு 140 தொகுதிக்கு இன்னைக்கே வந்து அதோட ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம்ன்ற அளவுக்கு நாங்க முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இதே மாரி தான் எங்களுக்கு வாக்கு சதவீதம் 20% இருக்கு இப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது தேர்தல் முடிவுல தான் நமக்கு தெரிய வரும். ஆனா நீங்க சொல்றது என்னன்னா, எங்களுக்கு வந்து போட்டியில இப்ப திமுகவே இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்கள யாருமே போட்டியில கணக்கே சேர்த்துக்கலையே. இன்னைக்கும் குறிப்பிட்ட நெறைய சில பேர் சொல்றாங்க. தொகுதிகள்ல திமுக ஆ. எங்களுக்கு போட்டியாளர்கள் இல்ல. அதுலயும் நான் 2 ஸ்டார் தொகுதிய சொல்லியிருக்கேன். இந்த ஓகே. 2 ஸ்டார் தொகுதியிலுமே திமுக முட்டன்னு இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு அது ஸ்டார் தொகுதினா மக்கள் எல்லாருக்குமே தெரியுன்றதுக்காக சொல்றேன். ஸோ தீநகர்ல எங்களுடைய வெற்றி நிச்சயமாயிருச்சு. அதே மாரி அங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வடசென்னை முழுவதுமே சொல்றேன். வடசென்னை முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு வேற எந்த கட்சியினருக்குமே கிடையாது. அங்கெல்லாம் வந்து இப்ப நாங்க முடிவு பண்ணிட்டு நாங்க மாற்று தொகுதியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஓவரால் மத்த தொகுதிகள்லாம் எப்படி இருக்குன்றத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா வடசென்னைய பொறுத்தவரைக்கும் இப்ப அங்க வந்து ஒரு மிகப்பெரிய மந்திரி இருக்கிறார். சேகர் பாபுன்றவரு இருக்கிறாரு. அவர் வந்து ஆளுமை படைத்தவர். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான நபர். ஆல்ரெடி வந்து அவங்க வந்து நலத்திட்ட உதவிகள் அது இதெல்லாம் பண்றாருன்னு சொல்லி அங்க பயங்கரமா பிரபலமான ஒரு நபர். ஆனால் அவரால கூட இந்த தேர்தல்ல கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. காரணம் ஒரே ஒரு காரணம் தான். அங்க எல்லாருமே மிரட்டப்படுகிறார்கள். வற்புறுத்தலின் பேரில் வாக்குகள் வாங்கணும்னு சொல்லி வற்புறுத்தி எல்லாரையுமே வாக்கு சேகரிக்க முற்படுகிறார். எங்க எங்க வேட்பாளர் ஒரு பைசா இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கவில்லை. அதே மாதிரி எங்களுக்கு கூடக்கூடிய எங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காசுக்காகவோ, இல்ல பணத்துக்காகவோ, இல்ல ஒரு சாப்பாட்டுக்காகவோ, இல்ல ஒரு சரக்கு இந்த மாரி எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் அங்க வந்து அந்த கூட்டம் கூடவில்லை. எல்லாருமே உணர்வுபூர்வமா அங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்புடன் தினமும் நாங்க பிரச்சாரத்துல ஈடுபடும்போது தினமும் எங்களுடைய வரவேற்புகள் கூடி கூடி போய் இன்னைக்கு நான் சொல்றேன் சார். நீங்க சொல்றீங்க முதல் நாள்ல இருந்து 25% சொல்றேன்னு. அடிச்சு சொல்றேன் இன்னைக்கு அது 35%க்கு மேல போயிருக்கு. இத ஓகே. சொன்னால் எல்லார் மத்தியிலும் வந்து இது எப்படி வந்து எலக்ஷனுக்கு முன்னாடியே பிரெடிக்ட் பண்றீங்க அப்படின்ட்டு. மக்களுடன் களத்துல இறங்கி மக்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது எங்களால வந்து அத உணர முடியுது. அத நீங்க இந்த வரக்கூடிய தேர்தல்ல பார்ப்பீங்க. இல்ல சார். இவ்ளோ ஆதரவு இருக்கு அப்டின்னா, உங்க தலைவர் எதுக்கு 2 தொகுதியில போட்டியிடணும்? மக்கள் ஆதரவு எழுச்சியா இருக்குன்னா, ஒரே தொகுதியில நின்னு ஜெயிச்சு எதுக்கு சார் காட்டியிருக்கலாம். எலக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு நார்ம்ஸ் வச்சிருக்காங்க? ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகள்ல போட்டியிடலான்ற அந்த ஒரு நார்ம்ஸ் எதுக்கு வச்சிருக்கணும்? சொல்லுங்க. அப்படி ஒரு நார்ம்ஸ் இருக்கும்போது அத பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லையே. அத போய் ஒரு குறைன்னு சொல்றீங்களே. இல்ல சார். நெறைய பேர் என்ன சொல்றாங்க, அச்சத்தின் வெளிப்பாடு. நம்ம தோல்வி பயத்துல தான் 2 தொகுதியில போட்டியிடுறாரு விஜய் அவர்கள்னு சொல்றாங்க. அந்த நார்ம்ஸ எடுத்துற சொல்லலாமா எலக்ஷன் கமிஷன்ல இருந்தப்போ? எலக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி ஒரு நார்ம்ஸ் வச்சிருக்காங்கல்ல. ஓகே. 2 தொகுதிகள்ல வந்து நீங்க போட்டியிடலாம்னு சொல்லி ஒரு நார்ம்ஸ் வச்சிருக்காங்கல்ல. நாளைக்கு எங்க தலைவரால 2 தொகுதி வின் பண்ணும்பொழுது, இன்னொரு தொகுதிக்கு நம்ம தலைவர் இப்போ பெரம்பூர் தொகுதியில வந்து வின் பண்ணிடுறாரு சார். அந்த தொகுதியில அத ரிசைன் பண்ணிட்டு, திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ணிட்டு, அங்க இன்னொரு அந்த தொகுதியை சார்ந்தவர்களோ, அங்க மக்களுக்கு நிறைய சேவை செய்யணுன்றவர்களோ, அங்க அடுத்து அத நிறுத்தி வச்சு, அங்க அதுக்குண்டான சேவை பணிகள நம்ம தொடர போறோம். அவ்வளவுதான். இத வந்து பெருசா இதுல வந்து பயந்துட்டாரு. பயந்து 2 தொகுதியை தேர்ந்தெடுத்துட்டாரு. இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில அதான் 2 தொகுதின்னு தான் வாய்ப்பு குடுத்துருக்காங்க. அதுவே 10 தொகுதினாலும் 10 தொகுதியில தலைவர் முகத்துக்காக தான் ஓட்டு. அதே ஓகே. இப்ப இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களுமே சொல்லக்கூடிய எங்கேயாவது நாங்க வந்து வேட்பாளர்களை கூட்டு போய் இவருக்கு ஓட்டு போடுறீங்க இவர் நல்லவர் வல்லவர்னு நாங்க யாருமே சொல்லல. திமுக, அதிமுகலாம் வந்து எல்லா ஊழல் செஞ்சவர்களை கூட்டு போயிட்டு இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப வள்ளலு, ரொம்ப நேர்மையானவங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் நாங்க வந்து இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன். நாங்கள் வந்து எங்கள் முகத்திற்காக அதாவது நீங்க மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்களே இருந்தாலும் நாங்க சொன்னது முதல் நாள்ல இருந்து இன்றைக்கு வரை இது ஒண்ணுதான். என்னது? என் முகத்திற்கு உங்கள் விஜய் என்னுடைய முகத்திற்கு நீங்க ஓட்டு போடுங்க. எனக்காக நீங்க ஓட்டு போடுங்க. எல்லா இடத்திலும் நான் தான் நிற்கிறேன். ஏன் அப்படின்னா, திமுக, அதிமுகல இருக்கிற மாரி அங்கங்க ஒரு தலைவர்கள் அங்கங்க இருப்பாங்க. யாரு? இப்போ ஒரு டிஎம்கேவே எடுத்துக்கோங்க. ஸ்டாலின் அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா, அவர் பையன் உதயநிதி அவர் ஒரு முடிவு எடுப்பாரு. உதயநிதி ஒரு முடிவு எடுத்தாருன்னா, அவர் கீழ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதெல்லாம் இங்க கிடையாது. இங்க தலைவர் எடுக்கக்கூடியது மட்டும் தான் ஒரே முடிவு, இறுதி முடிவு. இப்படி இருக்கும் பொழுது இங்க எந்த ஒரு கரப்ஷனும், ஊழல் எதுலயுமே எந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏகளும் அதுல செயல்பட முடியாது. அவங்க நேர்மையா மட்டும் தான் இருக்க முடியும். எந்த ஒரு தகவலா இருந்தாலும் தலைவர் மூலியமா மட்டும் தான் இங்க வரும். அந்த தலைவர் எடுக்கக்கூடிய முடிவே இறுதி முடிவுன்றதுனால, இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மக்கள் இந்த ஒரு தடவை இந்த வாய்ப்பு குடுத்தாங்கன்னா, உண்மையான மாற்று அரசியல் என்னன்றத மக்கள் பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்ப பிரச்சாரங்கள் பல்வேறு கட்சிகள் பல விதங்கள்ல நடத்திக்கிட்டு வராங்க பிரச்சாரங்கள்ல. ஆனா விஜய் அவர்கள் பிரச்சாரங்கள் செய்வது ஒரு புதுவிதமானதா இருக்கு. ஏன்னா, ஒரு நாள் பிரச்சாரம் நடத்துறாருன்னா 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறார். இன்னைக்கு செய்திகளே அப்படிதான். நேற்றைக்கு பிரச்சாரம் செய்தாரு. இன்னைக்கு மீண்டும் ஒரு பிரச்சாரம் செய்வது ஒரு அதிர்ச்சியான செய்தியா பார்க்கப்படுகிறது. அப்படி ஏன் அந்த மாரி ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணணுமா? ஏன்னா இன்னைக்கு முதல்வர் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்களாம் ஒரு நாளைக்கு 5, 6 தொகுதி தொடர்ச்சியாக பிரச்சார பயணம் செய்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் ஒரு தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு 2 நாள் கேப் விடுறாரு. இடைவெளி எடுத்துக்கிட்டு மீண்டும் ஒரு 2 நாள் கழிச்சு தான் பிரச்சாரத்துக்கு வராரு. இது என்ன? தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபடும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, எடப்பாடியார் அவர்களுக்கும் சரி,
எல்லாருக்குமே அவங்களுடைய தோல்வி பயத்தை தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, அந்த தோல்வி பயம் காரணமாக தான் தினமும் தினமும் களத்தில் இறங்கி எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்றாங்க. ஆனா எங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் தலைவர் ஒரு நாள் அந்த பிரச்சாரம் மேற்கொள்றார். அடுத்த நாளே அனைத்து வேட்பாளர்களுடனும் தொடர்பு கொண்டு அந்தந்த தொகுதிகளில் என்னென்ன நடக்குது. நான் நேத்து இவ்வளவு தூரம் இந்த பிரச்சாரம் ஈடுபட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்புகள் இருக்கு. நீங்க உங்க தொகுதிகள்ல உங்களுக்கு எப்படி இருக்கு வரவேற்பு? அங்க இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன? நான் இப்ப முதல்ல சொன்ன மாதிரி தான். எங்களுடைய ஒர்க்கு இதுவரைக்கும் மாற்று அரசியல் நான் சொன்னது இதுதான். இந்த மாதிரி தினமும் போய் மக்கள் மத்தியில பிரச்சாரம், அதாவது தேர்தல் நேரத்தில மட்டும் பிரச்சாரம்ன்ற பேர்ல போய் மக்களை சந்திச்சு, மக்களுக்காக உயிரே குடுப்போம். நாங்க உங்களுடைய பிள்ளை, நாங்க உங்க வீட்ல ஒருவன். எங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போடுங்க. இந்த வாட்டி உங்களுக்கு கொண்டு போறோம்னு இதே பொய்கள 2 கட்சியும் மாத்தி சொல்லிக்கிட்டு தினமும் பிரச்சாரத்தில ஈடுபட்டு அவங்களுடைய சைக்காலஜி, அதாவது மக்கள் சைக்காலஜினா தினமும் பார்க்கக்கூடிய முகங்களுக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்காக நம்ம இந்த பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபடணும்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க தலைவர் ஒரு நாள் போனாலும் அதனுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க. இது வரைக்கும் அதோட இம்பாக்ட் கிரியேட் பண்ணது இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் நானே சொல்றேன். இவ்வளவு தூரம் நான் 20, 25% சொன்னவன். இன்னைக்கு நாங்க இது 35% வரைக்கும் நாங்க கனவு கண்டுகிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எங்களுடைய கனவுகள் எப்படி இருக்குன்னா, 2026 எங்கள் தலைவர் தளபதி வந்து சிஎம். அதற்கு மேற்கொண்டு எங்களுக்கு பல ஆசைகள். இப்ப எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து டெப்டி சிஎம்மா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. எங்களுடைய தலைமை நிர்வாகிகள்லாம் மந்திரி சபையில உட்காரணும்னு நாங்க ஆசைப்படுறது. இப்ப உதாரணத்துக்கு அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் அருமையான பேச்சாளர். அவர் நிறைய சிந்திக்கக்கூடியவர். அவர்லாம் வந்து எங்களுடைய சபாநாயகராக இருக்கணும். எங்களுடைய கனவுகள், லட்சியங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பார்வையில் போய்கிட்டு இருக்கு. இவங்களெல்லாம் நாங்கள் இப்படிப்பட்ட பார்வைகளில் பார்த்துக்கிட்டு நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இவங்க எல்லாருமே ஒன்று இணைந்து செயல்படும் பொழுது இது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்று அரசியலை கொடுக்க முடியும். எங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து, எங்களுக்கு தெரியாத விஷயத்தை கூட மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சவங்க, எல்லாம் அரசியல் புரிதல், அரசியல் ஞானி, அரசியலில் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் ஊழலில் இறங்குறாங்க. அவங்க ஊழல் பண்ணுறதுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே எங்களுக்கு தெரியுன்ற ஒரு தைரியத்தில் தான் அவங்க ஊழல் பண்ணுறாங்க. எங்களுக்கு தெரியாதுன்னே நீங்கள் வச்சுக்கோங்க. மக்கள் மத்தியில் எங்களுக்கு புதுசாக நாங்கள் வந்திருக்கிறோம். யங் ஜென்ரேஷன், யங் பாலிடிக்ஸ். நாங்கள் புதுசாக வந்து மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே பேசிக்கே தெரியாதனாலும் மக்கள் கற்றுக் கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நாங்கள் செயல்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அனைத்துமே தலைவர் ஒருத்தர், தளபதி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு வந்து, அது வந்து அதிகாரப்பூர்வமான வார்த்தை. அவர் சொல்லக்கூடியதை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களும் செய்வார்கள் தவிர்த்து, டிஎம்கேல மாவட்ட செயலாளர் சொல்கிறதும், டெப்டி சிஎம் ஒன்று அங்கே சொல்கிறதும், அந்த இப்போ இருக்கக்கூடிய சிஎம் சொல்கிறதும், இதெல்லாம் இப்படி இந்த குழப்பவாதமே இருக்காது. எவன் எப்படி சம்பாதிக்கலாம், இவனுக்கு கீழே நம்ம இருக்கணும், அவனுக்கு கீழே, இந்த குழப்பமே எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் கிடையாது. ஒரே ஒரு தலைவன், அந்த ஒரே ஒரு சொல்லுடைய உச்சரிப்பு, அந்த அதுக்கு உண்டான எல்லாருமே கட்டுப்படுவோம். பிரச்சாரங்கள் முதற்கொண்டு நாங்க மாற்றா செய்யறோம்னு சொல்றீங்க. ஆனா பவன் கல்யாண் செஞ்சதெல்லாம் விஜய் காப்பி அடிக்கிறாருன்னு சொல்லி நிறைய பேச்சுக்கள் இருக்குது. அவர் இளநீர் குடிக்கிறது, சைக்கிள்ல வர்றது, எல்லாமே இது வில்லம்பு விடுறது, இது எல்லாமே பவன் கல்யாண் செஞ்சது. அதை அப்படியே விஜய் காப்பி அடிக்கிறாரு. படங்கள்ல தான் காப்பி அடிச்சு நடிச்சிட்டு இருந்தாரு, இன்னைக்கு அரசியலையும் காப்பி அடிச்சு செய்யறாரு. அதே மாதிரி நேற்றைக்கு காவலர்களுக்கு விஜய் அவர்கள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. இது சீமான் அவர்கள் ஆல்ரெடி கொடுத்தது தான். அதையே அப்படியே காப்பி அடிச்சு பேசுவதா நாம் தமிழர்கள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒருத்தரை பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய சூழல் இங்கே கிடையாது. காலமாக 70 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேட்டர்னை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஒரு பேட்டர்னை தான் இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஃபாலோ பண்ண முடியும். அதாவது என்னது, வேணும்ட்டே யாரும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறதோ, இல்லை வேணும்ட்டே வந்து மாலை போட்டுக்கிறதோ, வேணும்ட்டே இது வந்து நம்ம மக்கள் இல்லை சார் இருக்கே சார். சைக்கிள் ஓட்டுறது, இளநீ குடிக்கிறது, அம்பு விடுறது, இதெல்லாம் அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குல்ல. சரிங்க சார். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம தமிழர்களுடைய காலமாக அவங்க வழிபடுறதுலாம் என்னது, நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கெஸ்ட்டாக வந்து அவங்களை எந்த அளவுக்கு அரவணைச்சு கூப்பிட்டு வருவோம், ஒரு ஆர்த்தி பார்த்து மற்ற ஸ்டாலினோ ஒரு மாலை அணிவிப்போம். சார் விஜய் தானே பண்றாரு. ஒரு மாலை அணிவிப்போம், ஒரு ஆரத்தி எடுப்போம். இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு பண்பாடு. இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் எல்லாருக்குமே செய்யக்கூடிய விஷயம். இதை காப்பின்னு போடுறது வந்து ஜஸ்ட் ஒரு இந்த அவங்க வச்சிருக்காங்களே, ஒரு அவங்களுடைய ஊபி ஸ்டீம்னு சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த ஐடி டீம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை. இது வந்து இது காப்பி. காலமாக, அதாவது அந்த காலத்து அண்ணா காலத்திலேருந்து எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வரைக்கும் காலங்காலமாக பின்பற்றி வர்றதை தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு குறையாக சொல்லிக்கிட்டு இதெல்லாம் வந்து காப்பி அடிக்கிறாரு, இவருக்கு அதை தெரியல, அதை வச்சு இவங்க வராங்க. இப்போ நாளைக்கு இவர் தொப்பி போட்டார், கண்ணாடி போட்டார்னா இவர் எம்ஜிஆர் பார்த்து காப்பி அடிக்கிறாருன்னு கூட தான் சொல்லுவாங்க. அது யாராவது கொடுத்தாங்கன்னா அது இவர் விரும்பி போட்டுக்கு தான் செய்வார். அது மாலை கொடுத்தாங்கன்னா யாராவது விரும்பி போட்டுக்கு தான் செய்வாங்க. ஆரத்தி எடுத்தாங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கு தான் செய்வார். உடனே வந்து மதத்தை ரீதியாக ஒரு பக்கம் பேசுகிறாங்க, ஒரு பக்கம் பவன் கல்யாணம் காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. எப்படிப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வந்தாலும்
மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டு இருக்கிறத நீங்கள் எல்லாரும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அங்கே வரக்கூடிய மக்கள் கூட்டம் கண்டிப்பாக ஓட்டுகளாக மாறும். அந்த ஓட்டு இந்த இந்த 2026 தலைமைச் செயலகத்தில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அவர் முதலமைச்சராக உட்கார்றதுக்கு உண்டான அந்த கூட்டம் தான் அங்கே சேருதுன்றது அனைத்து கட்சிகளுக்குமே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த ஒரு பயத்தில் அவங்க எடுக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டாண்டு தான் இது எல்லாமே. சார் இறுதியா ஒரு கேள்வி, நீங்க சட்டசபைக்கு போவோன்னு சொல்றீங்க. ஆனா உங்களை எல்லாம் விசில் அடிக்கிற கூட்டம்லாம் தேட்டருக்கு தான் போகும், சட்டசபைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு திருமாவளவன் அவர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே நீங்களாம் தேட்டருக்கு தான் போக உண்மையாலே யாருக்கு அதிகமான பாதிப்பு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இந்த தேர்தல் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கட்சிக்கும் என்ன காரணம்? ஏன் சீமான் அவர்கள் கட்சிக்கும் இவங்க 2 பேர் தான் அதிகமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருக்கு தான் அதுக்குள்ள அதிகமான பாதிப்பு. ஏன்னா வேறு வழிகளே கிடையாது. அந்த கட்சியை சார்ந்தவர்களும் நிர்வாகிகளும் அந்த கட்சிக்காக பாடுபட்ட பல பேர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. இன்னும் ஒன்று சார், 15 ஆண்டுகளாக 8% வாங்கிட்டு இன்னைக்கு இருக்கிறாருன்னு சொல்றாரு, மாறுதட்டி சொல்றாரு யாரு? சீமான் அவர்கள். 8% 15 ஆண்டுகள் கழித்து வந்ததுக்கும் இன்னைக்கு இந்த முதல் தேர்தலில் நாங்கள் ஒரு 25% 30% அப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னால் அந்த 25-30%ன்றது இது அழிக்கக்கூடியதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இந்த 25-30% அடுத்த தேர்தல் இன்னும் அதிகரிக்கும். இந்த வாட்டி திமுக சொல்கிற மாதிரி திமுகவே வந்து ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி இந்த கட்சிக்காக பேசுபவர்களும் சரி, என்ன மாதிரி இந்த கட்சிக்காக உழைத்தவர் அத்தனை பேர் மேலே என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அவங்க ஒன்று தான் எடுப்பாங்க, புட்டப் கேஸ் போடுவாங்க, கைது நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க, இன்னும் அதிகமாக ஊழல் செஞ்சுப்பாங்க. ஏன்னா இந்த வாட்டி எங்களுடைய பர்சன்டேஜை 25-30%ன்றதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இருக்காது. மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். மக்கள் தெளிவான முடிவு என்ன எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு தடவை இந்த வாய்ப்பை தவற விட்டால் அடுத்தது நடக்க போகிறது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பற்றின நியூஸ் மட்டும் தான் கண்டினியூஸாக வரும். எப்படி வரும் அப்படின்னா கைது செய்யப்பட்டார்கள், சவுக்கு சங்கர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டார்னு சொன்ன ஊடகம் தானே இது. அவர் போய் கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தாரா சொல்லுங்க? அவர் மேலே கஞ்சா அது ஒரு ஊடகத்தில் ஒரு ஊடகம் நடத்தி அந்த ஊடகம் மூலியமாக திமுகவை எதிர்த்து பேசின ஒரு காரணத்தினால இன்னைக்கு அவருக்கு இவ்வளோ துயரங்கள் நடந்திருக்கு. நேற்று அவங்க அம்மா அவரை காலமாயிருக்காங்க போல இருக்கு. அதை கூட வந்து பார்க்க முடியாத அளவுக்கு தான் இந்த திமுக அரசு வந்து எல்லாரையுமே வந்து ஒரு கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரனால் அடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலை, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து நாளைக்கு ஆட்சி கட்டில் அமரல அப்படின்ற ஒரு சூழல் வரும்பொழுது அத்தனை நிர்வாகிகள் மேலும் சரி எங்கள் மேலே வந்து பொய்யான வழக்குகள் பாயும், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் போகும். அது எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, மக்களாகிய உங்களுக்கும் கண்டிப்பாக யாருக்குமே பாதுகாப்பு இருக்காது. அடுத்தது இந்த பர்சன்டேஜை வச்சு அவங்க பயத்தில் ஃபியூச்சரில் வரக்கூடிய நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னெச்சரிக்கையாக இப்பயே முழு ஊழலில் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஊழல் பணத்தை வச்சு அடுத்த தேர்தலில் நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு சவாலாக வந்து நிற்பாங்க. அதற்கு வாய்ப்பு கொடுக்காம தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த ஒரு முறை தலைவர் கேட்ட மாதிரி இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. இந்த ஒரு முறையினால பல மாற்றங்களை இந்த 5 வருஷத்தில் மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஒருத்தருந்து பார்ப்போம் சார். தாவேக்காவினர் வந்து தேட்டருக்கு போறாங்களா இல்ல சட்டசபைக்கு போறாங்களான்றத தேர்தல் முடிவுல தான் தெரியும். மீண்டும் ஒரு நேர்காணல சட்டமன்றத்தில் நீங்க எங்களை சந்திப்பீர்கள். நன்றி.